ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அஞ்சல் துறை சார்பில் விபத்து காப்பீடு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சென்னை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் விபத்து காப்பீடு விழிப்புணர்வு முகாம் சென்னை வடகோட்ட அஞ்சலக உதவி கண்காணிப்பாளர் CK தணிகாசலம் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் KV விஜய்தாமு பங்கேற்று அங்கிருந்த பொதுமக்களிடம் அஞ்சல் துறையில் எண்ணற்ற திட்டங்கள் உள்ளதாக கூறி இதனை பயன்படுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்தினார். இந்த முகாமில் ஆதார் சேவை மற்றும் வங்கிக் கணக்கு துவங்குதல் உள்ளிட்ட திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மக்கள் தொடர்பு ஆய்வாளர் ராயபுரம் S. பாலாஜி மற்றும் ராயபுரம் அஞ்சல் துறை ஊழியர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள், கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு அனைத்து சேவைகளையும் பயன்படுத்திக் கொண்டனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். தணிகாச்சலம், உதவி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளராக சென்னை வடகோட்டத்தில் பணியாற்றுறேன். இந்த அஞ்சல் துறை மூலமாக பல சேவைகளை பொதுமக்கள் செஞ்சுட்டு வராங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தலைமையில் இந்த முகாம் இன்றைக்கி நடைபெற்றது. இந்த முகாமில் பல பயனாளிகள் பங்கேற்றிருக்காங்க. அடிப்படை சேவைகளான சேமிப்பு வங்கி, ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு மற்றும் ஆதார் சேவை போன்ற அடிப்படை பணிகள் இந்த பகுதி மக்களுக்கு தேவை என்பதன் அடிப்படையில் கருத்தில் கொண்டு அஞ்சல் துறை சார்பாக எங்களுடைய PRA அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இன்று MLA அவர்கள் இந்த விழாவினை துவக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த அஞ்சல் துறை சார்பாக மக்களோடு மக்களாக அஞ்சல் துறை பன்னெடுங்காலமாக செயலாற்றி வருகிறது. அந்த வகையில் இந்த முகாமினை MLA அவர்கள் துவக்கி வைத்ததில் அஞ்சல் துறை பெருமை கொள்கிறது. இந்த அடிப்படை மக்களுக்கு தேவையான அத்தனை சேவைகளும் அஞ்சல் துறை செய்ய தயாராக இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலானோர் விபத்து காப்பீடு பாலிசி எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் அஞ்சல் துறை சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை துவக்கி வைத்த MLA அவர்களுக்கு அஞ்சல் துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். 799 ரூபா பிரீமியம் கட்டணும். இன்கேஸ் எனி விபத்து நேரிட்டால் அவங்க குடும்பத்துக்கு விபத்துக்கான இழப்பீட்டு தொகையை அஞ்சல் துறை வழங்கும். எத்தனை லட்சம்? 15 lakhs 15 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது. பிரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். ஆயுள் காப்பீடும் இருக்குது, அடிப்படை சேமிப்பு வங்கியும் இருக்குது, ஆதார் சேவைகளும் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி இருக்காது. ஹெல்த் இன்சூரன்ஸ் டைப் வச்சு நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார். பட் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, பேசிக் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பேர்ட் டு அதர் இன்சூரன்ஸ் கம்பெனி வி ஆர் ஆஃபரிங் லோயர் ப்ரீமியம் அண்ட் ஹையர் போனஸ் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இதை பெரும்பாலான மக்கள் பயனடைகிறாங்க. அடிப்படை ஒரு டிகிரி இருந்தாலே போதும், எல்லாருமே இந்த பாலிசி எடுக்கலாம். மக்களுக்கு சேவை செய்கிறது அஞ்சல் துறையுடைய முக்கிய நோக்கம். அந்த வகையில் இந்த பகுதியில் மக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும், அடிப்படையான வங்கி சேவை, ஆயுள் காப்பீடு, ஆதார் சேவை, இப்படி பல சேவைகளை நாங்கள் பணியாற்றிட்டு வருகிறோம். இன்றைக்கி MLA தலைமையில் இந்த இடத்துல இந்த முகாம் நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இனி வருங்காலங்களிலும் எந்த சேவை வேணாலும் அஞ்சல் துறை மூலமாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் அன்போடும் கருணையோடும் கனிவோடும் இந்த முகாமுக்கு தலைமையேற்று செயல்படுத்தியிருக்கிறார். அவருக்கு மீண்டும் அஞ்சல் துறை சார்பாக நன்றி தெரிவித்திருக்கிறார். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய ஆட்சியாளர்களுடைய ஒத்துழைப்போடும் அதிகாரிகளோடும் பல இடத்துல நாங்கள் நடத்தியிருக்கிறோம். தாலுகா ஆஃபீஸ் நடத்தியிருக்கிறோம், RTO ஆஃபீஸ் நடத்தியிருக்கிறோம், கலெக்டர் ஆஃபீஸ் நடத்தியிருக்கிறோம். எங்கெல்லாம் மக்கள் கூடுவாங்களோ அந்த அத்தனை இடத்துல நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதுக்கு இடமெல்லாம் கிடையாது. மக்கள் விருப்பப்பட்டு அவங்களுடைய இல்லங்களே கூட நாங்கள் செய்வோம். இப்போ IBBன்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதோட நோக்கமே வீட்டுக்கு சென்று நாங்கள் சேவைகள் செய்யணும். டோர்ஸ்டெப் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க வீட்டுக்கே ஓய்வூதியம் கொடுப்பது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய DLCன்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படியெல்லாம் அரசு ஊழியருக்கு ஆயுள் காப்பீடெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். பல வகையான சர்வீஸை நாங்கள் டோர்ஸ்டெப்பில் செய்கிறோம்.